தி யாழ் அகாடமி மாணவர்களுக்கும், இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய 11th சாப்டரான சோலார் ரேடியேஷன், ஹீட் பேலன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர். இந்த சாப்டர் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து பார்ட் 3 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். பட் புதுசா பார்க்கிறவங்களுக்காக இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கிறத குயிக்கா சொல்லிட்டு, இன்னைக்கு ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். குயிக்கா இதுல இருந்து எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, இதுவரைக்கும் இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் கேள்விகள் என்ன அப்படிங்கிறத போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயும் நம்ம தெள்ளத் தெளிவா பார்த்திடலாம். ஸோ இதுவரைக்கும் பார்த்தனால இப்போ நான் குயிக்கா ஒரு ஐடியா மட்டும் குடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் சோலார் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் சூரியன பத்தி பேசியிருக்காங்க. சூரியன் அப்படிங்கிறது நம்ம பூமியில நடக்கக்கூடிய நிறைய இயற்கை நிகழ்வுகளுக்கு மிக முக்கியமான ஆதாரமா இருக்கு. தாவர வளர்ச்சியா இருக்கட்டும், வெதருக்காக, கிளைமேட்டு, காத்து அடிக்குது, கடல் நீரோட்டம், மழை இது எல்லாத்துக்குமே சூரிய ஆற்றல் தான் முக்கியமானது. சொல்லப்போனா இந்த சூரிய ஆற்றல் இல்ல அப்படின்னா, இங்க அட்மாஸ்பியர் வளிமண்டலமே உருவாயிருக்காது. நீர் சுழற்சி ஒழுங்கா நடக்காது. போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை நடந்திருக்காது. இந்த உலகத்துல லைஃப் அப்படிங்கிறதே வாழும் உயிரினங்களே நம்ம பார்த்திருக்க முடியாது. அப்போ சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் அண்ட் லைட்டுக்கு மெயின் சோர்ஸ் நம்ம பூமிக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய ஆற்றல சூரிய கதிர்வீச்சு, சோலார் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மின்காந்த அலைகளா பூமிக்கு வந்து வரும். அதுல வந்து 3 டைப் இருக்கு. அல்ட்ரா வயலட் ரேடியேஷனா வரலாம், விசிபிள் லைட்டா வரலாம், இன்ஃப்ராரெட் ரேடியேஷனா வரலாம். இப்போ நம்மளுக்கு ஹீட் வந்து கிடைக்குதுல்ல, அது சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய ஆற்றல்ல, அது எந்த ரேடியேஷன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அகச்சிவப்பு கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இதுதான் ஹீட்ட வந்து புரொடியூஸ் பண்ணுது. சொல்லப்போனா சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகள்ல, இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் 49% வரும். அதுக்கு அடுத்தது விசிபிள் லைட். விசிபிள் லைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒளிய வந்து குடுக்குற லைட். ரேடியேஷன் வந்து விசிபிள் லைட். இது 44% வருது. அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படிங்கிறது 7% வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்போ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஃப்ராரெட் கதிர்கள் தான் பூமிய அதிகமா சூடாக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஒரு டெர்ம் சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த அட்மாஸ்பியருக்கு வெளியில சோலார் எனர்ஜி ரிசீவ் ஆகுதுல்ல, ஒரு பர்ட்டிகுலர் யூனிட் ஏரியாவுல சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றல் வந்து கிடைக்குது இல்லையா? அததான் சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா, வளிமண்டலத்திற்கு வெளியே அளவிடப்படக்கூடிய சூரிய ஆற்றல சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்சோலேஷன்னா என்ன? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பூமி பெறும் சூரிய ஆற்றல தான் இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்கமிங் சோலார் ரேடியேஷன். அதுல சோலார் ரேடியேஷன்ல பூமிக்கு எவ்வளோ சூரிய ஆற்றல் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது, எவ்வளோ ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்சோலேஷன். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா, சோலார் எனர்ஜி ரெசிவ்டு பெர் யூனிட் ஏரியா ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். எர்த்தோட சர்ஃபேஸ்ல எவ்வளோ சூரிய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இன்சோலேஷன். இத வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க? யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, W/m² அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இன்னொரு கொஸ்டின் வரும். இங்க ஒரு என்ன தெரியும்னா, இப்போ சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய எல்லா ஆற்றலுமே பூமிய வந்து ரிசீவ் ஆகுதா? அப்படின்னா, இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட சூரியன்ட்ட இருந்து 2 பில்லியன் அளவுக்கு சூரிய ஆற்றல் உருவானுச்சுன்னா, அந்த 2 பில்லியன்ல ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் பூமிய வந்து அடையுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியர்ல ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. பிரதிபலிப்பு நடக்குது. ஸ்கேட்டரிங் சிதறல் நடக்குது. நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன் அதாவது உறிஞ்சுதல். இந்த 3 நிகழ்வு நடக்குது. யார் இதெல்லாம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மேகங்கள், பனிகள், பனிக்கட்டிகள் இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய சோலார் ரேடியேஷன திருப்பியும் விண்வெளிக்கு அனுப்பிடுது. அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் பார்ட்டிகிள், கேஸ் மாலிக்யூல் இது எல்லாமே அந்த சூரிய ஒளிய சிதறடிச்சிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் வானம் நீல கலரா இருக்கிறதுக்கு காரணம், அந்த லைட் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகுறது தான் காரணம். சூரிய ஒளி வந்து சிதறடிக்கப்படுறது தான் காரணம். அப்புறம் சூரியன் உதயமாவறப்பயும், சூரியன் வந்து மறையறப்பயும், சூரியன் ரெட் கலர்ல இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரிய ஒளி சிதறடிக்கப்படுறது தான் காரணம். நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபரெண்ட் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் வேவ் லென்த்த அதாவது டிஃபரெண்ட் ரேடியேஷன வந்து பார்த்தீங்கன்னா, அப்சார்ப்ஷன் பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓசோன் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும். அது ரொம்ப நல்லது. ரைட்டா? அப்சார்ப்ஷன் பண்ணிக்குது. அடுத்து வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம பூமியின் மேற்பரப்புல இருக்கிறோம். வாட்டர் வேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷன் இருக்குல்ல, அகச்சிவப்பு கதிர்கள், அத உறிஞ்சி வச்சுக்கும். ஓகேங்களா? சோ கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். உறிஞ்சி வச்சுக்கும். சோ இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சூரியன்ட்டேருந்து உருவாகக்கூடிய சூரியன்ட்ட 100% ஆற்றல் உருவாகுதுன்னா, பூமிக்கு வரும்போது அது 1% தான் வருது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்திருந்தோம்னா, சோலார் ரேடியேஷனோட முக்கியத்துவம். சோலார் ரேடியேஷன் இல்ல அப்டின்னா, இங்க எதுவுமே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய கதிர்வீச்சு நடக்கிறனால தான் வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சி நடக்குது. வெதர் அண்ட் கிளைமேட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. வானிலை மற்றும் காலநிலைய. ஒளிச்சேர்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாரியே எர்த் ஹீட் பேலன்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணுது. விவசாயத்துக்கு முதன்மை ஆதாரமா இருக்கு அப்டிங்கிறத பார்த்திருந்தோம். அடுத்த வீடியோல இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்த வீடியோல வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்திருந்தோம். அதாவது இன்சோலேஷன்னா பூமி பெறும் சூரிய ஆற்றல். ஆனா பூமி பெறக்கூடிய சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்ல. அததான் வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த அமௌண்ட் ஆஃப் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அத வந்து இன்சோலேஷன் சொல்லுவோம். சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆஃப் இன்கமிங் சோலார் ரேடியேஷன வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பூமியில வந்து சூரியன் வந்து எந்த கோணத்துல படுது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெய்ட்டா 90 டிகிரில படுது அப்படின்னா, அந்த இடம் அதிக ஹீட்டா இருக்கும். இதே சாய்வா படுதுன்னா, கம்மியா இருக்கும். அடுத்து எந்த இடத்துல டே அதிகமா இருக்கோ, எந்த இடத்துல பகல் அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல இன்சோலேஷன் அதிகமா இருக்கும். எந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர்லலாம் லாங்கர் டே வந்து பகல் அதிகமா பார்க்க முடியும். அதனால சம்மர்ல வந்து பொதுவா இன்சோலேஷன் அப்படிங்கிறது பூமி பெறும் சூரிய ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். அப்புறம் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அட்மாஸ்பியர். டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்னா, இப்போ வளிமண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது இல்ல. ஏன்னா, அதுல டஸ்ட் இருக்கு, ஸ்மோக் இருக்கு, கிளவுட்ஸ் இருக்கு. இதெல்லாமே இருக்கு. அப்ப கிளியரா அட்மாஸ்பியர் இருந்ததுன்னா, மோர் இன்சோலேஷன் நம்மளுக்கு பூமி பெறும் சூரிய ஆற்றல் அளவு அதிகமா இருக்கும். இதே வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா இந்த டஸ்ட், ஸ்மோக்கு, மேகம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் அந்த சோலார் ரேடியேஷன் இருக்குல்ல, அது வந்து பூமிக்கு வர்றது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன். பூமிக்கும் சூரியனுக்குமான தொலைவு. ஆனா இது வந்து ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றத்த உருவாக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுல சூரியன் இருக்கு அப்படின்னா, அங்க அடுத்து பூமி இருக்கு. அ ப பூமி வந்து சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது, அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, பெரிஹீலியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாரியே சூரியனுக்கும் பூமிக்கும் தொலைவு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, அதுக்கு பேரு ஆப்ஹீலியன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் கிளவுட் கவர். அதே மாரி மேகம் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல சூரியன் அத வந்து உள்ள வந்து நுழைய முடியாது. அதனால இன்சோலேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். இதே கிளவுடே இல்ல, கிளியர் ஸ்கை இருக்கு அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் இன்சோலேஷன் பூமி பெறும் சூரிய ஆற்றல்ங்கிறது அதிகமா இருக்கும். அப்புறம் டஸ்ட் பார்ட்டிகிள் இல்ல அப்படின்னாலும், இன்சோலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திருந்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத சொல்றேன். இப்ப டஸ்ட் அண்ட் வாட்டர் வேப்பர பொறுத்தவரைக்கும், டஸ்ட் பார்ட்டிகிளும், வாட்டர் வேப்பரும் பொதுவா என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருந்தேன். பொதுவா என்ன பண்ணும்னா, டஸ்ட் பார்ட்டிகிள் எல்லாமே ஒளிய சிதறடிச்சிரும். இந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே என்ன பண்ணும்னா, சோலார் ரேடியேஷன உறிஞ்சி வச்சுக்கும். அப்படி உறிஞ்சி வச்சுக்கிறனால, அது உள்ள வரக்கூடிய சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுது. அதாவது லெஸ் இன்சுலேஷனா மாறிடுது. இப்போ டெசர்ட்ல இருக்கக்கூடிய பாலைவனத்துல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கிருந்து வரக்கூடிய ரேடியேஷன புடிச்சு இழுத்து வச்சுக்கும். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, லெஸ் இன்சுலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டெசர்ட் டஸ்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன வந்து சர்ஃபேஸ்க்கு வர்றத வந்து குறைச்சிரும். அப்புறம் பொதுவா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஹியூமிட் ஏர் இருக்குல்ல, அது வந்து மோர் ஹீட்ட வந்து அப்சார்ப் பண்ணும். இப்போ 2 ஏர் இருக்கு. ஒண்ணு வறண்ட காத்து, இன்னொன்னு ஈரப்பத காற்று. அந்த ஈரப்பத காற்று தான் மோர் ஹீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்சார்ப்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் உயரம். உயரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவா உயரம் அதிகரிக்க அதிகரிக்க, பொதுவா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டஸ்ட் பார்ட்டிகிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் வேப்பர் இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். அதனால எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் ஆகக்கூடிய இன்சுலேஷன்ங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, பூமியில இருந்து மலை மலை இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க கீழ வாழ்றோம். இன்னொருத்தவங்க மலையில வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையில வாழ்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா மவுண்டன் ரீஜியன் எல்லாமே கூலரா தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏர் டெம்பரேச்சர் இருக்குல்ல, காற்றோட வெப்பநிலை இருக்குல்ல, அது உயரம் அதிகரிக்க அதிகரிக்க காற்றோட வெப்பநிலை வந்து குறையும். அததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இயல்பாவே உயரம் அதிகரிக்க அதிகரிக்க காற்றோட வெப்பநிலை வந்து குறையும். எவ்வளவு குறையும்னா, ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் அதாவது ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இததான் நார்மல் லாப்ஸ் ரேட் இயல்பு வெப்ப வீழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இந்த வீடியோல ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது இப்போ இவ்வளவு தூரம் சொன்னது இந்த டாபிக்க கனெக்ட் பண்றதுக்காக தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவனிங்க. ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சோலேஷன் அட் த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிடுறேன். ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சோலேஷன் அப்படிங்கிறது பூமியில பூமியில வெவ்வேறு இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது சமமா கிடைக்கிறது இல்ல. அததான்
ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூமியோட வெவ்வேறு இடத்துல சூரிய ஆற்றல், சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது சமமா கிடைக்கல இல்லையா? அதை தான் ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஏன் பூமியில எல்லா இடத்துலயும் சூரிய ஆற்றல் சமமா கிடைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முதல் முக்கியமான காரணம் பூமியுடைய ஷேப்பு தான். ஸ்பெரிக்கல் மாதிரி இருக்கு இல்லையா? ஆக்சுவலா பூமியோட ஷேப்பு ஜியாய்டு ஷேப்பு. ஆனா சும்மா எல்லா இதுலயுமே வந்து இப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதையே பார்த்துக்கலாம். பூமி வந்து பார்க்கிறதுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பா இருக்குல்ல, அதனால தான் பூமியில இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே இந்த சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது சமமா கிடைக்கல. அது இல்லாம இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா 23 டிகிரி சாஞ்சு சுத்துறனால ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு மாதிரியான சூரிய ஆற்றல் வந்து பதிவாகுது. அப்புறம் பூமி வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே சுத்திக்குது. அதுக்கு பேரு ரொட்டேஷன். அதுக்கப்புறம் பூமி சூரியனை வந்து சுத்தி வருது. அதுக்கு பேரு ரெவல்யூஷன். இந்த ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷனும் பூமியில சூரிய ஆற்றல் சமமா கிடைக்காத நிலைக்கு காரணமா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தோட நிலை, அட்மாஸ்பரிக் கண்டிஷன். ஓகேங்களா? அட்மாஸ்பரிக் கண்டிஷனாலையும் இந்த சூரிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா பூமியில சமமா கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் நிலம் மற்றும் கடலின் தன்மை. நிலம், ஓகேங்களா? அப்புறம் கடலோட தன்மை இதுக்கு வந்து காரணம். இப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமத்திய ரேகையில அதிக சூரிய ஆற்றல் வந்து கிடைக்குது. பூமத்திய ரேகையில வந்து பாத்தீங்கன்னா அதிக சூரிய ஆற்றல் கிடைக்குது. துருவத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த சூரிய ஆற்றல் தான் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ எதனால இன்சோலேஷன் அன்ஈவனா இருக்கு அப்படின்னா, இந்த 4 முக்கியமான ரீசன தெளிவா வச்சுக்கங்க. ஸ்டேட்மெண்ட்ல வச்சா கூட நம்ம தெளிவா அடிச்சிடலாம். எதனாலப்பா பூமியில பெறக்கூடிய சூரிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா அன்ஈவனா இருக்கு. ஒரு இடத்துல அதிகமா இருக்கு, ஒரு இடத்துல கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறது. எர்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. அடுத்து எர்த் வந்து பாத்தீங்கன்னா 23 டிகிரி சாஞ்சி இருக்கிறது. அப்புறம் எர்த் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுறது. அதாவது தன்னைத்தானே சுத்திக்குது. அதுக்கப்புறம் சூரியனை சுத்தி வருது. அதனால தான் சமமா இல்ல, சூரிய ஆற்றல் எல்லா இடத்துலயும் ஒரே மாரி இல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் அட்மாஸ்பரிக் கண்டிஷன். இந்த 4ம் முக்கியமான ரீசன். அட்மாஸ்பரிக் கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய ஆற்றல இந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணுது அப்படின்னா, சில ரேடியேஷன அது உறிஞ்சிக்குது, சில ரேடியேஷன அது சிதறடிக்குது, அதாவது ஸ்கேட்டர் பண்ணுது. சில ரேடியேஷன அது ரெஃப்ளெக்ட் பண்ணுது, பிரதிபலிக்குது. அதாவது கிளவுட் என்ன பண்ணும்னா, சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய ஆற்றல மீண்டும் விண்வெளிக்கு அனுப்பி விட்டுரும். அந்த மாரி இந்த 4மே முக்கியமான ரீசன். எதனால இந்த ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சோலேஷன் ஏற்படுது. பூமிக்கு பெறக்கூடிய சூரிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா, எதுக்கு சமமா இல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு இந்த பூமி ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்குல்ல அது. அப்புறம் 23 டிகிரி சாய்ஞ்சு சுத்தல, அது ஒரு காரணம். அப்புறம் 3வது முக்கியமான ரீசன் என்னன்னா, பூமி தன்னைத்தானே சுத்துது. அதுக்கப்புறம் சூரியன வந்து சுத்தி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அட்மாஸ்பியருடைய கண்டிஷன். அட்மாஸ்பியர்ல என்னென்னலாம் நடக்குதுன்னா, வளிமண்டலத்துல பிரதிபலிப்பு நடக்குது, சிதறல் நடக்குது, அதுக்கப்புறம் உறிஞ்சுதல். இந்த 3 நிகழ்வு நடக்குது. அதனால சூரியனுடைய கதிர்வீச்சு அப்படிங்கிறது பூமிக்கு வந்து பெரும்பாலும் அதிகமா வர்றது கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாட்டிட்யூடினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். லாட்டிட்யூடினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பூமத்திய ரேகையில இருந்து துருவங்களை நோக்கி செல்லும் போது சூரிய ஆற்றல் வந்து குறையுது. இததான் லாட்டிட்யூடினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கே தெரியும், இது 0 டிகிரி ஈக்குவேட்டார். இப்படி பூமியில வந்து பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து கிழக்கா, இது மேற்கு, இது கிழக்கு, இது நார்த்து, இது சவுத்து. இப்ப மேற்குல இருந்து கிழக்கா கிடைமட்டமா, அதாவது ஹரிசாண்டலா கற்பனையா ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்கல்ல, அதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா லாட்டிட்யூட் லைன், அதாவது அச்சக்கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரியே பூமியில வடக்கு தெற்கா வரைஞ்ச கற்பனை கோடு வந்து பாத்தீங்கன்னா லாஞ்சிடியூடினல் லைன், தீர்க்க கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா? பூமத்திய ரேகையில இருந்து இப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பூமத்திய ரேகையில இருந்து துருவங்களை நோக்கி செல்ல செல்ல சூரிய ஆற்றல் வந்து குறையும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈக்குவேட்டர்ல சூரியனோட செங்குத்து கதிர் வந்து படும். அதாவது வெர்டிகல் ரேஸ் வந்து படும். இங்க துருவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங் ரேஸ் இல்லைன்னா ஆப்ளிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாய்வான கதிர்கள் தான் படும். அப்போ பூமத்திய ரேகையில இருந்து துருவங்களை நோக்கி செல்ல செல்ல சூரிய ஆற்றல் வந்து குறையும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமத்திய பகுதிகள்ல செங்குத்தான கதிர்கள் படுது. அதிக சூரிய ஆற்றல் வந்து கிடைக்குது. அதனால ஆண்டு முழுவதும் வருஷம் முழுக்க வெப்பம் வந்து கிடைக்குது. புரியுதுங்களா? அதனால அது வெப்பமண்டலமா இருக்கு. அதிக வெப்பம், அதிக சூரிய ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு அ இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்கிலீஷ்ல ஒரு டைம் பார்த்துக்கலாம். இது தேவையில்லாத சில விஷயத்தலாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். லாட்டிட்யூடினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சோலேஷன்னா என்னன்னா, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அமௌண்ட் ஆஃப் இன்சோலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா,
டிக்ரீஸ் ஆகும். எங்க இருந்து எங்க? ஈக்குவேட்டர்ல இருந்து துருவத்தை நோக்கி செல்ல செல்ல அமௌண்ட் ஆஃப் இன்சோலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுல இருந்து துருவத்தை நோக்கி போக போக குறையும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இப்ப ஈக்குவட்டோரியல் ரீஜியன்ல டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 10 டிகிரி, அதாவது 0 டிகிரில இருந்து 10 டிகிரி வரைக்கும் ஈக்குவட்டோரியல் ரீஜியன் நிலநடுக்கோட்டு பகுதி. இந்த இடத்துல வந்து சன்ரேஸ்லாம் நியர்லி வெர்டிகலா தான் வந்து பாத்தீங்கன்னா படும். மேக்ஸிமம் இன்சோலேஷன் இருக்கும், ஹை டெம்பரேச்சர் இருக்கும் வருஷம் முழுக்க. டிராபிக்கல் ரீஜியன், ஓகேங்களா? சாரி, ஓகேங்களா? ஈக்குவட்டோரியல் ரீஜியன் அப்படிங்கிறது 0 டிகிரில இருந்து 10 டிகிரி வரைக்கும். அதாவது இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்காங்களா, இதான் 0 டிகிரி அச்சக்கோடு. அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 இப்படின்னு சொல்லிட்டு போட்டு கோடு போட்டுட்டு போவாங்க இல்லையா, அச்சக்கோடு. அதுல 0 டிகிரில இருந்து 10 டிகிரி வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜியன் அப்படின்னு சொல்றாங்க, நிலநடுக்கோட்டு பகுதி. இந்த இடத்துல சன்ரைஸ் கம்ப்ளீட்டா வெர்டிகலா தான் படும். அதனால சூரிய ஆற்றல் வந்து அதிகமா கிடைக்கும். அந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் வருஷம் முழுக்க டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்போ இந்த 0 டிகிரில இருந்து 10 டிகிரி கோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே ஹை டெம்பரேச்சர் வருஷம் முழுக்க வெப்பம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட், டிராபிக்கல் ரீஜியன் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 0 டிகிரில இருந்து 23 டிகிரி வரைக்கும் இருக்குல்ல, 0ல இருந்து 23 டிகிரி வரைக்கும் இருக்குல்ல, அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா டிராபிக்கல் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துலயும் இன்சோலேஷன் அதிகமா இருக்கும், சூரிய ஆற்றல் அதிகமா இருக்கும். கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வார்மா இருக்கும். காலநிலை அப்படிங்கிறது மிதமான காலநிலையா இருக்கும். ஓகேங்களா? இத ஞாபகம் வச்சுக்கங்க 2 பாயிண்ட். டிராபிக்கல் ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரிங்கிறதுல இருந்து 23 டிகிரி வரைக்கும். இந்த இடத்துல சூரியன் பெறக்கூடிய சூரிய ஆற்றல் வந்து அதிகமா கிடைக்கும். அட் த சேம் டைம் கிளைமேட் எப்படி இருக்கும் இந்த டிராபிக்கல் ரீஜியன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளைமேட் வந்து வார்மா இருக்கும், மிதமா இருக்கும். அடுத்து டெம்பரேட் ரீஜியன். டெம்பரேட் ரீஜியன் அப்படிங்கிறது மித வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவோம். எங்க இது ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 23 டிகிரி கடகரேகை இருக்கு இல்லையா, இது 0 டிகிரி. 23 டிகிரி கடகரேகை இருக்கு இல்லையா, டிராபிக் ஆஃப் கேன்சர். அந்த 23 டிகிரில இருந்து 66 டிகிரில ஆர்க்டிக் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். 66 டிகிரில ஆர்க்டிக் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த ரீஜியன் தான் டெம்பரேட் ரீஜியன், மிதவெப்ப மண்டல பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் இன்சுலேஷன் தான் இருக்கும். சீசன் வந்து கொஞ்சம் டிஸ்டிங்க்டா இருக்கும். ஓகேங்களா? டிஸ்டிங்க்ட் சீசனை வந்து நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? டெம்பரேட் ரீஜியன்ல மாடரேட் இன்சுலேஷன் இருக்கும், டிஸ்டிங்க்ட் சீசனை பார்க்க முடியும். அடுத்து இந்த 66 டிகிரில இருந்து 90 டிகிரி இருக்கு இல்லையா, அதை தான் போலார் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல ஹைலி ஸ்லாண்டிங் ரேஸ் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா சாய்வு கதிர்கள் தான் படும். அதனால மினிமம் இன்சுலேஷன் தான் இருக்கும். எப்பவுமே கிளைமேட் வந்து கோல்டு கிளைமேட்டா தான் இருக்கும். புரியுதுங்களா? கோல்டு கிளைமேட்டா தான் இருக்கும். ஓகே, அப்ப ஈக்குவட்டோரியல்ல, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதிகள்ல மேக்ஸிமம் இன்சுலேஷன் இருக்கும். ஹையஸ்ட் ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சீசனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்னா என்ன? சீசனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்னா என்னன்னா, பருவநிலைக்கு ஏற்ப சூரிய ஆற்றலின் பரவலும் மாறும் அப்படிங்கிறது தான் சீசனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சீசன் மாற மாற சூரிய ஆற்றலோட பரவலும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜூன் 21 அப்படிங்கிறது ஜூன் சாலிஸ்டிஸ். ஜூன் சால்ஸ்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வடக்கு அரைக்கோளத்துல, அதாவது இப்போ நம்ம ஒட்டுமொத்த இந்த குளோப வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது சதர்ன் ஹெமிஸ்பியர். இப்போ ஜூன் 21ஆம் தேதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் 21ஆம் தேதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஆகஸ்ட்ல இருக்கிறோம். 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அதிக சூரிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி பதிவாயிருக்கும். அதாவது ஜூன் சாலிஸ்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வடக்கு அரைக்கோளத்துல அதிக சூரிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா பதிவாகும். அதாவது நீண்ட பகல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அததான் ஜூன் சாலிஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இத கரெக்ட்டா புரொனன்சியேட் பண்ண தெரியல. சோ எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். ஜூன், அதாவது ஜூன் சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் சாலிஸ்டிஸ் அப்படின்னா வடக்கு அரைக்கோளத்துல அந்த ஜூன் 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா நீண்ட பகல் வந்து இருக்கும். ஓகேங்களா? சூரியன் வந்து பாத்தீங்கன்னா க எந்த இடத்துல இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட்டா 23 டிகிரி கடகரேகையில நேரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஜூன் 21 ஜூன் சாலிஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டைம்ல டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை இருக்குல்ல, அந்த இடத்துல சூரியனோட செங்குத்து கதிர் வந்து பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால இந்த இடத்துல நீண்ட பகல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து டிசம்பர் 22ல பாத்தீங்கன்னா, டிசம்பர் சாலிஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன டிசம்பர் சாலிஸ்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்கு அரைக்கோளத்துல அதிக சூரிய ஆற்றல் வந்து கிடைக்கும். அதாவது எப்போ வந்து இது 23 டிகிரி
மகர ரேகைக்கு வருதோ 23 டிகிரி டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு சூரியன் வந்து செங்குத்து கதிர் இந்த இடத்துல படுது அப்படின்னா அது எப்ப படும் அப்படின்னா டிசம்பர் 22ஆம் தேதி சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த 23 டிகிரி மகர ரேகையில படும். அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே அந்த இடத்துல நீண்ட பகல் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப தெற்கு அரைக்கோளத்துல அதிக சூரிய ஆற்றல் கிடைக்கிறது எப்போ அப்படின்னா அததான் டிசம்பர் சாலிஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிசம்பர் 22ஆம் தேதி இது நடக்கும். டிசம்பர் 22ஆம் தேதி இது நடக்கும். நெக்ஸ்ட் ஈக்குனாக்ஸ். ஈக்குனாக்ஸ்னா என்ன அப்படின்னா சம இரவு பகல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சலாம், 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு இருக்கிறது. அததான் ஈக்குனாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 2 நாள்ல வந்து இதை நீங்க அப்சர்வ் பண்ணலாம். மார்ச் 21ஆம் தேதி, செப்டம்பர் 23ஆம் தேதி. ஓகேங்களா? மார்ச் 21 செப்டம்பர் 23 வந்து சம இரவு பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 21, 23 மந்த் மட்டும் மார்ச் 21, இது செப்டம்பர் 23. அப்போ ஈக்குனாக்ஸ் அப்படி இருக்கும்போது சூரியன் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டார்ல வந்து சூரியனோட செங்குத்து கதிர்கள் வந்து எக்ஸாக்டா ஈக்குவேட்டார்ல வந்து பட்டுக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு இருக்கும். இது எந்த டைம்ல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் 21ஆம் தேதியும் செப்டம்பர் 23ஆம் தேதியும் ஈக்குனாக்ஸ் சம இரவு பகல், ஈக்குனாக்ஸ் சம இரவு பகல் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வேர்ல்டு முழுக்க. அடுத்து சாலிஸ்டிஸ் அப்படின்னா என்ன? சால்ஸ்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அயன நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சூரியன் வந்து அதிக வடக்கு அல்லது அதிக தெற்கு நிலையை அடையும் நாள் அப்படிங்கிறது தான் சாலிஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த சூரியன் இருக்கு இல்லையா, இது ஜூன் 21ஆம் தேதி அன்னைக்கு வடக்கு அரைக்கோளத்துல மிக நீண்ட பகலை வந்து உருவாக்கும். டிசம்பர் 22ஆம் தேதி வந்து தெற்கு அரைக்கோளத்துல மிக நீண்ட பகலை வந்து உருவாக்கும் அப்படி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, அததான் சால்ஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சால்ஸ்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சன் வந்து நார்தன் மோஸ்ட் இல்லைன்னா சதன் மோஸ்ட் பொசிஷனை அடையும் இல்லையா, அதுதான் சாலிஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சன்னு எப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்தன் மோஸ்ட் இல்லைன்னா சதன் மோஸ்ட் பொசிஷனை அடையும்ல, அதை தான் சாலிஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜூன் சாலிஸ்டிஸ் அப்படின்னா ஜூன் 21ஆம் தேதி நார்தன் ஹெமிஸ்பியர்ல லாங்கஸ்ட் டே இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஷார்டஸ்ட் டே இருக்கும். டிசம்பர் 22 அப்படிங்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லாங்கஸ்ட் டே இருக்கும். அதே நாளுல நார்தன் ஹெமிஸ்பியர்ல வந்து ஷார்டஸ்ட் டேவா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் குளோபல் பேட்டர்ன் ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல இந்த இன்சோலேஷன் பூமி பெறும் சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரலா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஈக்குவட்டோர் ஈக்குவேட்டார் அதாவது நிலநடுக்கோட்டு பகுதிகளில் மேக்சிமம் இன்சோலேஷன் இருக்கும். டிராபிக்ஸ்ல ஹை இன்சோலேஷன் இருக்கும். டிராபிக் ரீஜியன்ல ஹை இன்சோலேஷன் எங்க மேக்சிமம் இருக்குன்னா ஈக்குவேட்டார்ல டிராபிக்ஸ்ல வந்து ஹை இன்சுலேஷன் இருக்கும். டெம்பரேட் ஜோன்ல வந்து மாடரேட் இன்சுலேஷன் மித வெப்ப மண்டலத்துல மாடரேட்டா பூமி பெறும் சூரிய ஆற்றல் வந்து மாடரேட் மிதமா இருக்கும். போலார் ரீஜியன்ல மினிமமா இருக்கும். இந்த இப்படி அன்இக்குவலா இருக்கு இல்லையா, அதனாலதான் குளோபல் விண்ட் சிஸ்டம் உருவாகுது. ஓஷன் கரண்ட் உருவாகுது, கடல் நீரோட்டம் உருவாகுது, பிரஷர் பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது, கிளைமேட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. மிக முக்கியமான பாயிண்ட், அதாவது குளோபல் பேட்டர்ன் ஆஃப் இன்சுலேஷன், அதாவது பூமி பெறும் சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியா இல்ல. ஈக்குவேட்டார் ரீஜியன்ல மேக்சிமம் இன்சுலேஷன் இருக்கு, ஈக்குவேட்டார் ரீஜியன்ல மேக்சிமம் இன்சுலேஷன் இருக்கு. அதுக்கு மேல டிராபிக் ரீஜியன் இருக்குல்ல, டிராபிக்னா 0ல இருந்து 23 டிகிரி, அங்க வந்து ஹை இன்சுலேஷன் இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய டெம்பரேட் ஜோன்ல வந்து மாடரேட் இன்சுலேஷன் இருக்கு. துருவத்துல மினிமம் இன்சுலேஷன் தான் இருக்கு. இது இப்படி பூமி பெறும் சூரிய ஆற்றல் எல்லா இடத்துலயும் மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறனால சேஞ்சா இருக்கிறனால தான் குளோபல் விண்ட் சிஸ்டம் உருவாகுது. குளோபல் விண்ட் சிஸ்டம் வந்து உருவாகுது. ஓஷன் கரண்ட் கடல் நீரோட்டம் உருவாகுது. பிரஷர் பெல்ட் உருவாகுது. காலநிலை மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. நல்லா புரிஞ்சுங்க. இது அடுத்த டாபிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்சுலேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அன்இக்குவலா நடக்கிறனால தான் என்னென்ன பார்த்தோம், இப்போ சொன்னதே தான் திருப்பி அகெயின் கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து அந்த டிஃப்ரெண்டான காலநிலை மண்டலம் உருவாக்குறது எதுக்காகனா பூமி பெறக்கூடிய சூரிய ஆற்றலுங்கிறது எல்லா இடத்துலையும் வெவ்வேறா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நம்ம. அப்புறம் ப்ரெஷர் பெல்ட் கிரியேட் ஆகிறதுக்கு இது வந்து அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காற்று உருவாகிறதுக்கு, ஓஷன் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு, ரெயின்ஃபால் பரவலுக்கு, மழை பரவலுக்கு,
டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம் உருவாகுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாரு தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது பூமிக்கு ஒரே மாதிரி படல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உருவாகுது. கிளைமேட் உருவாகுறது, டிஃபரெண்ட் பிரஷர் பெல்ட் உருவாகுறது, காத்து உருவாகுறது, ஓஷன் சர்க்குலேட் ஆகுறது. அதுல நம்ம படிப்போம்ல ஓஷன் சர்க்குலேஷன், ஓஷன் கரண்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஹாட் கரண்ட் வெப்ப நீரோட்டம், கோல்டு கரண்ட் குளிர் நீரோட்டம் அதெல்லாம் எதனால மூவ் ஆகுது? இது எல்லாமே வந்து இம்பேலன்ஸா இருக்கிறனால தான். அதாவது ஒரு இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும் அப்படின்னா, அதிகத்துல இருந்து கம்மிக்கு வந்து ஓடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல காத்து கம்மியா இருக்கு, லோ பிரஷர்ன்னா, எந்த இடத்துல ஹை பிரஷர் இருக்கோ, அந்த ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு காத்து வீசும். ஓகேவா? அப்போ இது 2மே சேமா இருந்ததுன்னா வீசவே வீசாதுல்ல. புரியுதுங்களா? ஸோ அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சோலேஷன் இருக்கிறனால தான் கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து உருவாகுது, பிரஷர் பெல்ட் உருவாகுது, விண்ட் வந்து காத்து வந்து உருவாகுது, ஓஷன் சர்க்குலேட் ஆகுது, மழை ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, டிஃபரெண்ட் எக்கோசிஸ்டம் வந்து உருவாகுது. சூரிய ஆற்றல் வந்து சமமற்ற பரவல் காரணமாக தான் காலநிலை மண்டலம் உருவாகுது, காற்றழுத்த மண்டலம் உருவாகுது, காற்று வீசுது, கடல் நீரோட்டம் உருவாகுது, மழைப்பொழிவு மாறுபடுது, பல்வேறு உயிரியல் மண்டலங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ ரீஜியன் இன்சுலேஷன் டெம்பரேச்சர் இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஈக்குவட்டார் ரீஜியன்ல மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இன்சுலேஷன் இருக்கும். டிராபிக்ஸ்ல ஹை இன்சுலேஷன் இருக்கும். டெம்பரேட் ரீஜியன்ல மாடரேட் இருக்கும், மிதமா இருக்கும். போலார்ல மினிமம் தான் இருக்கும். இதே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டார்ல ரொம்ப அதிகமா இருக்கும், டிராபிக்ஸ்ல ஹையா இருக்கும், டெம்பரேட் ரீஜியன்ல மாடரேட்டா இருக்கும், போலார் ரீஜியன்ல டெம்பரேச்சர் லோயஸ்டா இருக்கும். புரியுதுங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது ஃபுல்லா கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தாலும் இதை நீங்க கரெக்டா சொல்லிட்டாலே உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். விச் ரீஜியன் ரிசீவ் த மேக்ஸிமம் ஆனுவல் இன்சோலேஷன்? எந்த ரீஜியனுக்கு ஆனுவல் இன்சோலேஷன் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பூமி பெறும் சூரிய ஆற்றல் அதிகமா இருக்கும்? ஆர்க்டிக் சர்க்கிளா, அண்டார்டிக் சர்க்கிளா, ஈக்குவட்டோரியல் ரீஜியனா, டெம்பரேட் ரீஜியனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா சூஸ் பண்ணிருப்பீங்க நேரம். ஈக்குவட்டோரியல் ரீஜியன் நிலநடுக்கோட்டு பகுதியில தான் அதிகமா இன்சோலேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட், டூரிங் அன் ஈக்வனாக்ஸ் த சன் இஸ் ஓவர் ஹெட் அட் சம சம இரவு பகல், சம பகல் இரவு. ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு சம இரவு பகல் நாள். ஓகேங்களா? சன் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கும்? சமமா இருக்கணும் அப்படின்னா கரெக்டா ஈக்குவேட்டார்ல பட்டாதான் சம இரவு பகல் வந்து உருவாகும். அப்போ ஈக்குவேட்டார் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், த ஜூன் சாலிஸ்டிஸ் ஆக்கர்ஸ் அப்ராக்சிமேட்லி ஆன். எப்போ நடக்கும்? ஜூன் சாலிஸ்டிஸ் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு டேட் தெரியல. ஜூன் 21ஆம் தேதி ஜூன் சாலிஸ்டிஸ் நடக்கும். அப்ப டிசம்பர் சாலிஸ்டிஸ் எப்ப நடக்கும்? டிசம்பர் 22ஆம் தேதி நடக்கும். எக்ஸ்பெக்டட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா த பிரைமரி ரீசன் ஃபார் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரைமரி ரீசன் என்ன? எர்த்தோட ஸ்பெரிக்கல் ஷேப்பா, மூனோட கிராவிட்டியா, வல்கனோஸா, எர்த்து குவாக்கான்னு கேட்டா எர்த்தோட ஸ்பெரிக்கல் ஷேப். இப்போ இதை பார்க்கும்போது இது எதெல்லாம் காரணம் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல கொண்டு வரணும். அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சுலேஷனுக்கு எதெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எர்த்தோட ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்புறம் 23 டிகிரி சாஞ்சி சுத்துது. அதுக்கப்புறம் பூமி தன்னைத்தானே சுத்துது. அதுக்கப்புறம் சூரியனை வேற சுத்தி வருது. அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நடக்குது? அப்சார்ப்ஷன் நடக்குது, ஸ்கேட்டரிங் நடக்குது, ரெஃப்ளெக்ஷன் நடக்குது. இதெல்லாமே உங்க மைண்ட்ல வரணும். அதை செக் பண்ணீங்க. விச் ஹெமிஸ்பியர் எக்ஸ்பீரியன்சஸ் சம்மர் டூரிங் த ஜூன் சாலிஸ்டிஸ்? ஓகேங்களா? எந்த ஹெமிஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஜூன் சாலிஸ்டிஸ் அப்போ அப்படின்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட், ஆன் விச் டேட் ஆர் டே அண்ட் நைட் நியர்லி ஈக்குவல் வேர்ல்டு வைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு வைடுல எப்போ வந்து பாத்தீங்கன்னா சம இரவு பகல் வந்து இருக்கும் அப்படின்னா மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23ல சம இரவு பகல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சம இரவு பகல் வந்து இருக்கும். மெமரி ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டார், அடுத்து டிராபிக்ஸ், அப்புறம் டெம்பரேட் ரீஜியன், போல்ஸ். இதை நீங்க இப்படி ஒரு ரஃப் டயக்ராம் போட்டு ஈக்குவேட்டார், அடுத்து இருக்கிறது டிராபிக்ஸ், அதுக்கப்புறம் டெம்பரேட் ரீஜியன், அதுக்கப்புறம் இருக்கிறது போல்ஸ். எப்படி இன்சுலேஷன் அப்படிங்கிறது இங்க இருந்து போக போக இன்சுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா குறையும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். அடுத்தது இது எல்லாமே ஈஸி தான். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, பேசலாம். ஓகேவாப்பா? டவுட் இருந்ததுன்னா நேரடியாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச். தியாழ் அகாடமி மாணவர்கள் அக்கா சொல்றது இது. டவுட்னா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.